நீ உன்னுடைய விசுவாசமான போராட்டத்தில் நீ ஓடும் பொழுது உனக்குள்ள யாருக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. வஞ்சகமான தேவன் அல்லாத அமைப்பு, தேவன் அல்லாத சத்தம், கிறிஸ்துவை உனக்குள்ளே உருவாக்காத அமைப்பு, அதையெல்லாம் விட்டு தூரப்படுத்தி உன்னை விலக்கி அநேக உதாரணங்களை கொடுத்து இந்த நிலைமையில செயல்படாத, இப்படி செயல்படாத, இப்படி செயல்பட்டவர்களுடைய அமைப்பு எப்படி போச்சு, அவர்கள் எதற்காக போனார்கள், அதையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி அப்போஸ்தலருடைய சத்தத்தை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு அதன் மேல் நீ கட்டப்பட்டு, நீங்கள் பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? பில்டிங் அப் யோர் செல்ஃப் ஆன் யோர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். பரிசுத்தமான இந்த விசுவாசத்திலே உங்களை கட்டிக்கொண்டு, நீ கட்டினாதான் தைரியமா நிற்க முடியும், அப்பதான் முன்னேறி போராட முடியும். விசுவாசத்துல நீ கட்டப்படலைன்னா என்ன பண்ண முடியாது? தைரியமாய் நிற்க முடியாது. ஒவ்வொரு நாளும் கட்டப்படணும். எதுல கட்டப்படணும்? விசுவாசத்திலே கட்டப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே கட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் கட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் பலன் மேல் பலன் அடைய வேண்டும்.